வணக்கம் மக்களே. இப்போது உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணும். எல்லாரும் எனக்கு சகோதர சகோதரிகளும் சிஎம் சாரும் யாரால எனக்கு உதவ முடியுமோ எல்லாருமே எனக்கு உதவுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோர்ட்டுக்கு போனேன் நான். எனக்கு இது வரைக்கும் எனக்கு நியாயம் கிடைக்கல. 3 வருஷமாக கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணுடைய டிவோர்ஸ் கேஸ்க்காக. இது வரைக்கும் எனக்கு நியாயம் கிடைக்கல. ஹைகோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, ஃபேமிலி கோர்ட்லேயும் கேஸ் போயிட்டுருக்கு, அடிஷ்னல் ஃபேமிலி 1 கேஸ் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது 2 மாதமாக ஜட்ஜம்மா இல்லாததுனால வாய்தா இல்லைனாலும் எங்களுக்கு வாய்தா மட்டும்தான் கிடைக்கும். வாய்தா போயிட்டே இருக்குது 3 வருஷமாக. அது மட்டும் இல்லாமல் நான் சிஎம் செல்லுக்கும் போட்டு 2 மாதம் ஆச்சு. எனக்கு இது வரைக்கும் அவங்க 30 நாளில் எனக்கு தீர்வு சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு மெயில் வச்சுருந்தாங்க. மறுபடியும் நான் மெயில் வச்சேன், மறுபடியும் அவங்க அதே தான் மெயில் வச்சுருக்காங்க. ஆனால் ஹைகோர்ட்டுக்கும் நான் மெயில் வச்சுருக்கேன். ஆனால் அவங்க யார் காசு வாங்கினாங்க, பர்டிகுலர் நேம் சொல்ல முடியுமா, யாருன்னு சொல்ல முடியுமான்னு அவங்க கேட்குறாங்க. நான் பர்டிகுலராக யார் என்னன்னு நான் போய் உள்ளே உட்காந்து பார்க்க முடியாது சார். ஏன்னா அங்கே ஹைகோர்ட்டில் வெறும் லாயர்ஸை தான் அலோவ் பண்ணுறாங்க, கிளைண்ட்ஸை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஃபேமிலி கோர்ட் இஷ்யூவாக அங்கே கேஸ் நடக்கிறதுனால அதனால் எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. ஹைகோர்ட்லேயே 6 மாதமாக கிட்டத்தட்ட டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதமே கோர்ட் கேஸுக்கு வந்தும் அது லிஸ்ட் ஆகாமல் அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இது வரைக்கும் 6 மாதமாக கேஸு கோர்ட்டில் வரவே இல்லை. அதனால் நான் இப்போது எனக்கு சிஎம் சாரை இல்லை வேறு யாரால் எனக்கு உதவி பண்ண முடியுமோ எனக்கு உதவி பண்ணி இந்த கேஸை முடிங்க. இல்லைன்னா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்கள். தயவு செய்து எனக்கு இது உதவுங்க. ரொம்ப நன்றிங்க.